தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் கண்மணி போல கடந்த 6 மாதத்தை கர்த்தர் பாதுகாத்து இந்த 7வது மாதத்தை காண செய்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். 7 என்று சொன்னால் அது பரிபூர்ணம், எல்லாருக்கும் தெரியும். நிறைவான ஒரு ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை தேவன் நம்முடைய வாழ்வில் தருவாராக. நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஒரு ஜபத்தோடு வசனத்தோடு துவங்குகிறதான இந்த மாதம் ஏன்னு சொன்னால் கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த மாதத்திலும் நாம் எடுத்துக்கொள்ளும் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்கலாம். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும். அதில் சொல்லப்பட்டிருக்கிற 17வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு அவர் கட்டளையிடுவாராக என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில தேவைகள், அநேக வேண்டுதல்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும். அந்த ஜபங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல அன்னாளை குறித்து வேதத்தில் படிக்கும் பொழுது, அன்னாள் என்கிற ஒரு மனுஷியை குறித்து படிக்கிறோம். அவளுடைய கணவனார் பேர் எல்கானா. இஸ்ரவேலில் ஒரு கதை ஒன்று இப்படி உண்டு. அன்னாளுக்கு திருமணமாகி குழந்தை இல்லாததுனால தான் அவள் பெண்ணினாலே திருமணம் பண்ணினான் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் வேதத்தின்படி ஒரு சிலதை கொஞ்சம் கவனித்து பார்த்தோன்னு சொன்னால், அன்னாளுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. அது எந்த நிலை அப்படின்னு கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, அன்னாளுடைய வாழ்க்கையில் 2 விதமான வேதனைகள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணினால் எப்பொழுது பார்த்தாலும் இவளை அற்பமாக எண்ணுவாள். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ, ஒருவேளை உங்களை உற்றார் உறவினர்களுக்கு மத்தியிலேயோ, ஒருவேளை பணமோ பொருளோ இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் உங்களை ஒருவேளை அற்பமாக எண்ணலாம். ஊழியத்தை குறித்தோ அல்லது வேலையை குறித்தோ நீங்கள் செய்கிற எதை குறித்த யார் ஒருவர் அற்பமாக எண்ணினாலும், இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டது இருந்தது. பெண்ணினால் இவ்வளோ அற்பமாக எண்ணினான். அந்த அற்பமாக எண்ணும் பொழுதெல்லாம் இவளுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஒரு பக்கம் இவளை அவள் வேதனைப்படுத்துகிறான், இன்னொரு பக்கம் அவளுக்கு குழந்தை இல்லையேங்கிற வேதனை. அவளுக்கு இருந்த வேதனை குழந்தை இல்லாதது. இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேதனை இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் தான் வேதம் சொல்லும் பொழுது இவளுடைய வாழ்க்கை குறித்து கொஞ்சம் படித்து பார்த்தோம்னு சொன்னால், வேதத்தில் அன்னாளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அன்னாளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிருந்தார். ஏன்னா கர்ப்பத்தை ஆண்டவர் தான் அடைச்சார்னு சொல்லி 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 1 அதிகாரத்தில் நீங்கள் 5வது வசனத்தை 6வது வசனத்தை போய் படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தான் அவளுடைய கர்ப்பத்தை அடைச்சார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படி சொன்னால், அன்னாளுக்கு மன தைரியம் உண்டாகணுங்கிறதுக்காக. இந்த உலக வாழ்க்கையில் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தைரியம் தான் முதல்ல முக்கியம். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். இந்த தைரியம் நமக்கு இருந்தால் உற்சாகமாக வாழலாம். இந்த தைரியம் இருந்தால் பயப்படாமல் இருக்கலாம். இந்த தைரியம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் கர்த்தரை தேடுவேன் என்ற உணர்வு, ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தால் பிசாசை எதிர்கொள்ளலாம். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை கூட ஜெயமாக இந்த யுத்தத்தை நடப்பிக்கலாம். நாம் விசுவாசத்தோடு இருந்தாலே போதும், தைரியமாக இருந்தாலே போதும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நின்று கொண்டு சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொன்னார். தைரியமாக நாம் இருக்கும் பொழுது தான் அப்படிப்பட்ட வெற்றியை நாம் பார்க்க முடியும். ஒரு உலகத்தில் ஒரு இராணுவ வீரனுக்கு மிக முக்கியமானது முதல்ல தைரியம், மன தைரியம். அதே போலதான் விசுவாச வீரர்களுக்கு, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் மிக முக்கிய தைரியம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. இந்த புதிய மாதத்தில் புதிய கிருபை எனக்கு கிடைக்கும். இந்த காலையில் கர்த்தர் எனக்கு காலை தோறும் அப்படி கிருபை எனக்கு புதிதாக இருக்குன்னு சொல்லி நம்முடைய மனதில் விசுவாசம் வறுமையானால், இந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர் கர்த்தர். கொஞ்சம் திருப்பி கொள்ளலாம். உபாம புஸ்தகம் 16வது அதிகாரத்தை நாம் திருப்பி கொண்டு சொன்னால், அன்னாளுடைய வாழ்க்கையில் இந்த இவங்க வருஷந்தோறும் ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. உபாம புஸ்தகத்தில் படித்து பார்த்தோம்னு சொன்னால், இஸ்ரவேலர்களுக்கு இது கொடுக்கப்பட்ட ஒரு பண்டிகை. இந்த பண்டிகையை இவங்க எப்படியெல்லாம் ஆசரிப்பாங்க அப்படின்னு சொன்னால், எடுத்தவங்க கொஞ்சம் படிங்க. உபாம புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாமா? இங்கு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட, வாசிங்க,
உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக இப்ப 7 நாள் அளவும் வருஷத்துல ஒரு நாள் இது ஒரு பண்டிகை. இந்த பண்டிகைக்கு தான் எல்லாரும் புறப்பட்டு போவாங்க. இது வருஷத்துல ஒரு நாள் நடக்குகிற பண்டிகை. அந்த பண்டிகையில் அவங்களுடைய வரத்து, அவங்களுடைய விவசாயம் அல்லது அவங்க என்ன வைத்திருக்கிறாங்களோ அதில் வந்த ஒரு பெரிய முதலீடு எடுத்துக்கிட்டு ஆலயத்தில் போய் அந்த இடத்துல 7 நாளாலும் பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. அப்படி சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு போகும் பொழுது தான் அன்னாள் என்ன செய்வா, தான் புருஷனோடு வரும்பொழுது இந்த பெண்ணினால் என்ன செய்வா, அவளுடைய பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இவளை ரொம்ப அற்பமாக பேசுவாள். எப்படி அன்னாள் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு குறைவு இருந்தாலும் கர்த்தரை தேடி வந்தாலும், அதே போல நீங்களும் நானும் கூட எத்தனையோ குறைவு இருந்தாலும் கூட அன்னாள் போல ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவது ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு கருதி நாம ஆலயத்துக்கு வருகிறோம். ஆனால் இங்கே நடக்கிற காரியத்தை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, அன்னாள் என்ன செய்தான்னு சொன்னால், இந்த பெண்ணினாலை குறித்து இவ எப்போ பாரு இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரங்கிட்ட இவ பண்ணுற காரியங்களை சொல்ல கிடையாது. ஏன் அவன் சொல்ல கிடையாதுன்னு சொன்னால், இதை இவங்கிட்ட சொல்லி இதை சண்டை பிரச்சனைகளை உண்டாக்குறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் சொல்ல வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது, அது தேவனுடைய சமூகம்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், அவளுக்கு விரோதமாக எழும்பினவளை அவ கணவன்கிட்ட சொல்லாம நான் கர்த்தரிடத்தில் போய் முறையிடுவேன்னு சொல்லி இவ வரும்பொழுது அவளை அவமானப்படுத்தினா கூட என்னை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த அன்னாள் என்ன செய்யறா, தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வருகிறத வேதத்தில் படிக்கிறோம். அவளுக்கு ஒரு காரியம் தெரியும். உபாம புஸ்தகம் 32வது அதிகாரத்தை திருப்பணி சொன்ன 4ஆம் வசனத்தை பாருங்க. அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாய கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமான தேவன். அவளுக்கு இந்த வசனம் நல்லா புரிந்திருந்தது. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார், என் தேவன் யார், அவர் கண்மலை. கண்மலைன்னு சொன்னா கிறிஸ்துவை குறிக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய குறைவில நம்மை விசாரிக்கக்கூடிய ஒரு தேவன் உண்டு. அவர் நம் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாய கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமான தேவன் என்பதை இவன் அறிஞ்சிருந்தான். கவனித்துக் கொள்ளுங்க. இந்த சீலோவில் இந்த பட்டணம் இருக்கு. இந்த பட்டணத்தில் இருக்கிற அந்த ஆலயத்தை தொழுது கொள்வதற்கு இவங்க புறப்பட்டு போகணும்னா 30 கிலோமீட்டர் இருக்கும். இந்த 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு இவங்க புறப்படுவதற்கு, இந்த பலி செலுத்துவதற்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க. பைபிளை போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த எல்கானா என்ன பண்ணுவோம், பலி செலுத்த புறப்படும் பொழுது பெண்ணினாளுக்கு, பெண்ணினாளுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு பங்கு கொடுப்பாங்க பலி செலுத்துவதற்கு. ஆனால் அன்னாள் வரும்போது அன்னாளுக்கும் ஒரு பங்கு கொடுப்பான். ஏன்னா அவன் அன்னாளை அதிகமாக நேசித்தான். உண்மைதான், இந்த உலகத்தில் அன்னாளை அவன் அதிகமாக நேசித்தான், உண்மைதான். ஆனாலும் இவளுக்கு ஒரு குறைவு இருந்தது. அந்த குறைவை விசாரிக்க கர்த்தர் இருக்கிறார் என்ற மன நிறைவு இவளுக்கு இருந்தது. ஒரு நல்ல கணவர் அவருக்கு, அன்னாளுக்கு கிடைச்ச கணவர் ரொம்ப நல்ல மனுஷன். வேதத்தில் அதுக்கு சில ஆதாரங்கள் இருக்குது, நீங்கள் கவனிக்கலாம் பாருங்கள். ஆனால் இந்த அன்னாள் என்ன செய்கிறா, இந்த புறப்பட்டு போகிறாங்க பாருங்க, 30 கிலோமீட்டர் அன்றைக்கெல்லாம் நடப்பயணமாக போகணும். அப்படி போகும்பொழுது அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த குழந்தைங்க எல்லாரும் ஒரு நாளில் இந்த அன்னாளுக்கு எப்படி இருந்ததுன்னு சொன்னால், அவள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவங்க அப்பா அம்மா கூட போகும்பொழுது இந்த பண்டிகை கொண்டாடுறன்னு ஒரு பெரிய சந்தோஷத்தோடு புறப்படுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியல, சில இடங்களில் இந்த அறுப்பின் பண்டிகையெல்லாம் கொண்டாடுவாங்க. அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்கும். அதே போல தான் இவர்களுக்கு இது ஒரு திருவிழா, எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. ஒரு நாளில் அன்னாள் எப்படி இருந்தான்னா, தகப்பனோடு போகும்போது சந்தோஷமாக போய் அந்த பண்டிகைகளை கொண்டாடுவான். ஆனால் இப்போது பல தேவையோடு புறப்பட்டு போகிறான். இந்த மாதத்திலும் கூட நீங்கள் அநேக வித தேவைகளோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கூட நிறைய தேவைகள் இருக்கலாம். அன்னாளை போல உங்களுக்கு விசுவாசம் இருக்கட்டும். என்ன செய்கிறான், தேவாலயத்துக்கு என்ன நமக்கு தான் ஒரு அற்புதம் நடக்கலையே, நமக்கு தான் ஒரு குழந்தை இல்லையே, நம்மளை இவ அற்பமாக நினைக்கிறாளே, இவ கூட சேர்ந்து நாம் போகணுமா அப்படின்னு எல்லாம் யோசிக்கலை. அவள் என்ன செய்கிறான், அவள் தூஷித்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், நான் அவருடைய சமூகத்தில் போய் என் குறைவெல்லாம் அவர்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லி யார் என்ன தூஷித்தாலும் அதை காதில் வாங்காமல் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சந்தோஷமாக புறப்பட்டு வரான். தேவாலயத்துக்கு புறப்பட்டு வந்து இவள் செய்த காரியம் என்னென்ன கவனித்து பார்த்தீங்கன்னா, அவள் முறுமுறுக்களை ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து, ஆண்டவரே நீங்கள் ஏன் இப்படி செஞ்சீங்க,
என்ன உங்களுக்கு பிடிக்காதா, அப்படியா இப்படியா, கண் இருக்கா எனக்கு, ஏன் இப்படியெல்லாம் செஞ்சு, இப்படியெல்லாம் முறுமுறுக்கு கிடையாது. அவளுடைய ஜெபம் பாருங்க, விசுவாசமுள்ள ஜெபம், ஒரு பொருத்தனை உள்ள ஜெபம். ஆபத்து காலத்தில் கூட அவளுடைய மனது, குறைவின் நாட்களில் கூட அவளுடைய மனது எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அந்த பிள்ளையை நான் உமக்கே கொடுக்கிறேன். அப்போ அவளுடைய வாழ்க்கையில் என் நிந்த மாறணும், உங்கள் நாம மகிமைப்படணும், நான் உமக்காக ஒரு பிள்ளையை வளர்த்து அவனுக்கு நசரேய விரதமாக அவன் சவரன் கத்தி அவன் மேலே படாமல் ஒரு பிரதிஷ்டையோடு அவனை நான் வளர்த்தி உம்முடைய ஊழியத்துக்கு கொடுக்கிற ஆண்டவர்னு சொல்லிட்டு குறைவிலும் நெருக்கத்தின் கூட கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒரு ஜெபத்தை அவள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் இருந்தது. சங்கீதங்களுடைய புத்தகத்தை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா 62வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுது பாருங்க. அன்னாளுக்கு இருந்த விசுவாசம் கூட இப்படி தான் இருந்திருக்கும் நினைக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 62:8, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறாரேன்னு சொல்லிட்டு என்ன பிராக்கெட்ல எழுதியிருக்கு? சேலா. சேலான்னா என்ன? திருப்பி படிங்க, திருப்பி படிங்க, புரிகிற வரல திருப்பி படிங்க. ஜனங்களே எக்காலத்திலும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க, அவருடைய சமூகத்தில் உங்களுடைய பாரத்தை இறக்கி வைங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொன்னார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். பைபிள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் மனிதனை எப்படி படைத்தார், எப்படி ஆசீர்வதித்தார்னு சொன்னால், ஆதாம்ங்கிற ஒரு மனுஷனை படைச்சிட்டு ஒரு நதியிலிருந்து 4 நதி ஓட விட்டார். அந்த 4 நதியில் அந்த முதல்ல வந்த நதியில் பாருங்க, அந்த நதியில் பொன் விளைந்தது. அந்த பொன் நல்லதுன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷன் போய் அவன் எங்கும் பொண்ணை போய் தேடலை, அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அவனை அப்படி ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் ஜனங்க கூட பாருங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவரை உறுதியாக நம்பின உடனே அந்த ஜனங்களுடைய சிறையிருப்பை மாற்றி அந்த எகிப்திலிருந்து புறப்பட பண்றார். அப்படி புறப்பட பண்ணும் பொழுதே அவர்களுக்கு கொடுத்தது ஏராளமான வெள்ளியும் பொன்னையும் அவங்களுக்கு கொடுத்தார். என்ன, அந்த பொன்னை எப்படி பயன்படுத்தணும் தெரியல. அதனால தான் அவங்க என்ன செய்தாங்க, ஒரு விக்கிரகத்தை செய்து தேவ கோபத்தை சம்பாதிச்சாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். அந்த ஆசீர்வாதத்தை குறித்து இதை நாம் எப்படி பயன்படுத்தணுன்ற ஒரு தெளிவு நமக்கு தேவை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், அதில் எந்த மாற்றம் கிடையாது. அதனால தான் அன்னாளுக்கு இந்த மாதிரி ஒரு விசுவாசம் இருந்தது. தாவீது சொன்னது போல, நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை நம்புங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவரை நம்புவோமானால், ஏன்னா 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால், அவ்விசுவாசத்துக்கே இடம் கொடுக்காம விசுவாசமாக இருங்க, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார். அன்னாளுக்கு நம்பிக்கை இருந்தது, நான் மலடி கிடையாது, என் கர்ப்பத்தை கர்த்தர் திறப்பார், என்னை பிள்ளைத்தாச்சி ஆக்குவார். இன்னைக்கு உங்களுக்கு அது போல ஒரு நம்பிக்கை இருக்கணும். என் தொழிலில் மலடு கிடையாது, என் வருமானத்தில் மலடு கிடையாது, என் கையின் பிரயாசத்தில் மலடு கிடையாது, அது பெருகும், அது ஆசீர்வாதமா இருக்கும். நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். உபாகமம் 1:11 சொல்லுகிறது போல, பொருளாதாரத்தில் 1000 மடங்கு, சரீர சுகத்தில் 1000 மடங்கு, நன்மையில் 1000 மடங்கு நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்பதை நம்புங்க. கர்த்தர் நல்லவர். அந்த வேதம் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி அவளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தது. நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதங்களுடைய புத்தகம் 55வது சங்கீதம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் ஆதரிப்பார், அவர் பார்த்து கொள்ளுவார். ஆகையினாலே நீதிமானாகிய உங்களை ஒருபோது தள்ளாடுவதற்கு அவர் விடமாட்டார். உங்கள் கால்கள் தள்ளாடுவதில்லை. கர்த்தர் தமது கரத்தினால் உங்களை தாங்குவார், உங்கள் அடிகளை உறுதிப்படுத்துவார். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், நான் இப்படி இருக்கணும், இப்படிப்பட்ட பிஸ்னஸ் பண்ணணும், இப்படிப்பட்ட மாற்றம் என் வாழ்க்கையில் வரணும், என் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட மாற்றம் வரணுன்ற அந்த நம்பிக்கை, நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தினால் வந்ததுனால் இந்த வார்த்தை உங்களுக்குரியது. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவு உண்டு. நீங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த பாருங்க, கர்த்தர் மேலே பாரத்தை வைக்கிறதுக்கா தனக்கு இருக்கிற பாரத்தெல்லாம் போய் புருஷங்கிட்ட போட்டு கொடுக்கல. என்னையா மனுஷன் நீர்,
நீர் என்னை நேசிக்கிறன்னு சொல்கிறீரு, ஆனால் அந்த பெண்ணினால் பாரு என்னை என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறா, அவள் இப்படியெல்லாம் பண்ணுறதெல்லாம் நீ கண்டுக்க மாட்டியா, கேட்க மாட்டியா அப்படின்னெல்லாம் போய் அங்கே கேட்க கிடையாது. ஏன்னு சொன்னால் இவ ஒரு நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை, நல்ல குணம் அவருக்கு இருந்தது. நான் ஆண்டவரிடத்தில் போவேன், அவர் என்னை விசாரிக்கிறவர், அவர் சமூகத்தில் என் கவலை என் பாரத்தையெல்லாம் அங்கே நான் போய் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரா. சங்கீதம் 65 2ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக. மாம்சமான மனிதனுக்கு அற்புதம் செய்கிறவர் ஆண்டவர். அதனால தான் மாம்சமான மனுஷங்கிட்ட போகாமல் நீங்கள் உங்கள் கவலை யார்கிட்டயா சொல்லி பாருங்கள், அவங்க உங்ககிட்ட அப்படியான்னு கேட்டுட்டு ஊரெல்லாம் போய் உங்களை குறை சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், உங்களுடைய வளர்ச்சி வெளியே தெரியலாம், உங்களுடைய வீழ்ச்சி யாருக்கும் தெரியக்கூடாது. எதுக்கு அவங்ககிட்ட சொல்லணும்? நீங்கள் கஷ்டப்பட்டால் கூட, பசியாக இருந்தால் கூட முகத்தை பிரகாசமாக வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் நாம் முக வாடலாக இருக்கக்கூடாது. முக வாடலாகவோ அழுதுகிட்டோ கிடந்தால் பிசாசு சந்தோஷப்படுவான். எந்த நிலையில் சந்தோஷப்பட்டு பாருங்க, பிசாசு வெட்கப்பட்டு போவான். அதனால் யாருக்கு முன்னாடியும் ஒரு நாள் உங்கள் குடும்பத்தை கொடுத்து உங்கள் பிள்ளைகளை கொடுத்து விட்டு கொடுக்காம, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை இருக்கிறார், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார், இந்த கடன், இந்த வியாதி, இந்த பிரச்சனை என்னை அசைக்கப்படுவதில்லை, என கர்த்தர் தமது கையினால் என்னை தாங்குவார் என்ற நம்பிக்கை இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்ன செய்கிற, ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபத்தை அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறான். எனக்கு நீர் அற்புதம் செய்யும், எனக்கு நீர் அற்புதம் செய்யும்னு சொல்லிட்டு அவள் என்ன செய்கிற, அந்நாள் வந்தான், ஆண்டு ஆலயத்தில் போனால் மனம் கசந்து அழுதான், ஜபித்தான். ஆனால் அவளுடைய வேதனையை அங்கே இருந்த ஊழியக்காரன் ஏலிக்கு அது தெரியலை. அவன் நினச்சான் இவ குடிச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லி. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற யாருக்குமே உங்களுடைய வேதனை தெரியாது. உங்களை அறிந்த ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் பார். உதாசீனமாக நினைத்த அவனுடைய வாயிலேயே தேவன் வார்த்தையை வைக்கிறார். அவன் பார்த்து சொல்கிறான், நீ குடிச்சிருக்கிறியா வெறிச்சிருக்கிறியான்னு கேட்டவன் அவள் சொன்னா, இல்லை நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, அதனால் என் குமரி. ஏன்னா அவள் கண்ணில் மட்டும்தான் தண்ணி வருது, சத்தமே வெளியே வரல. ஏன்னா எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிவார்னு ஆண்டவருடைய சமூகத்தில் தான் உள்ளத்தை ஊற்றா. அந்த நேரத்தில் தான் ஏலி மூலமாக ஆண்டவர் பேசுகிறாரு. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை படித்தோம். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 1ஆவது அதிகாரம். இப்போ படித்து பாருங்கள், அந்த 17-18 படிங்க. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இன்னைக்கு அதே வார்த்தை தான் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் சொல்றார். கடந்த நாள் எதுக்கெல்லாம் ஜெபித்தோமோ, இந்த நாள்ல உங்களை பார்த்து என்ன பார்த்து நம்முடைய வேதம், நம்முடைய ஆண்டவர் சொல்றார், நீங்க இந்த இடத்துல இருந்து சமாதானத்தோடு போங்க, வேதனை நீங்க சுகமா போங்க, கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த நாள்ல ஒரு அற்புதம் நமக்கு நடக்கும். தேவன் நல்லவர். ஆனா அந்த அண்ணால் என்ன செய்தா, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டா. அந்த வார்த்தையை, இது மனுஷனுடைய சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம் என்று சொல்லி, இந்த மனுஷன் தூஷித்தது உண்மைதான், ஆனா இந்த மனிதன் மூலமா கர்த்தர் பேசினார் என்று சொல்லி அவ விசுவாசித்தார். நானும் அதை தான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்தில் தேவன் என்னோட பேசினார், நான் வேதனை நீங்கி சமாதானத்தோடு போக போறேன், தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அவ சமாதானத்தோடு போனதை கிரியையில வெளிப்படுத்துறா பாருங்க. அடுத்த வசனத்தை படிச்சு பாருங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களை தயவு கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாய் காணப்படல. அதுக்கப்புறம் அவ பெண்ணினால என்ன சொல்லுவா, மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு அவ யோசிக்கவே இல்லை. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபத்தை வச்சுட்டேன், ஆண்டவர் எனக்கு ஒரு தேவ மனுஷன் மூலமா பதில கொடுத்துட்டார், நான் அழாம சமாதானத்தோடு போக போறேன். ஏன்னு சொன்னா, நான் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி அவர் எனக்கு கட்டளை இட்டு விட்டார். அல்லேலூயா. உங்களுக்கும் அதான் சொல்றேன், உங்க ஜபம் கேட்கப்பட்டது. அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் சமாதானத்தோடு போங்க. வேதம் சொல்லுது, பிலிப்பியருடைய புஸ்தகம் 4ஆவது அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி கொள்ளுமா, 6-7 வசனத்தை படித்து பாருங்களேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், இந்த ஆலயத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்களை பார்த்து சொல்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க.
வாய்களை திறந்து அவருடைய சமூகத்தில் வந்து நீங்க அறிக்கை செய்து, ஏன்னா நீங்க அறிக்கை செய்தீர்களே ஆனால், ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவீர்களே ஆனால், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அதனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு குறைவே இருக்காது. தேவன் உங்களுக்கு நிறைவை கொடுத்தார் என்ற வார்த்தை பெருக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவள் ஒரு பொருத்தனை பண்ணிட்டான். அவள் என்ன பொருத்தனை சொன்னால், ஆண்டவரே, ஏன்னா அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. போனால் ஜெபித்தான், ஆண்டவர் நீர் எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பீரானால் அந்த குழந்தைய நான் உங்களுக்கே கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டான். வந்தாச்சு, வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போன உடனே வேதம் சொல்லுது, என்னாம புஸ்தகம் 30வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னாம புஸ்தகம் 30வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி கொள்ளும் பொழுது இந்த 10லிருந்து என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஒரு மனைவியானவள் ஒரு பொருத்தனை செய்திருந்தா அந்த பொருத்தனையை தன் புருஷனுக்கு சொல்லாமல் போயிட்டாலோ, அல்லது அந்த புருஷன் அந்த பொருத்தனை ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டாலோ அந்த பொருத்தனையை நிராகரிக்கலாம். அப்படி ஒரு சட்டம் இருந்தது. ஒரு பொருத்தனை பண்ணால் கணவன் மனைவி சேர்ந்து தான் என்ன செய்யணும், ஒரு பொருத்தனை பண்ணணும். ஒருவேளை இவ பண்ணின பொருத்தனையில் அவனுடைய கணவனுக்கு உடன்பாடு இல்லைன்னா அதை ரத்து செய்யலாம் அப்படின்ற ஒரு சட்டம் இருந்தது. வாசிக்கலாமா? என்னாம புஸ்தகம் 30வது அதிகாரத்தை திருப்பி 10லிருந்து படிங்க பார்க்கலாம். அவள் தன் புருஷனுடைய வீட்டில் யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவளுடைய புருஷன் அதை கேட்டும் அவளுக்கு அதை வேண்டாம் என்று தடுக்காமல் மௌனமாயிருந்தால், அவள் செய்த எல்லா பொருத்தனைகளும், அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தின எல்லா நிபந்தனைகளும் நிறைவேற வேண்டும். அவளுடைய புருஷன் அவைகளை கேட்ட நாளில் அவைகளை செல்லாதபடி பண்ணினால், அப்பொழுது அவள் செய்த பொருத்தனைகளையும் அவள் தன் ஆத்மாவை அவள் வாயிலிருந்து புறப்பட்டதொன்றும் நிறைவேற வேண்டியதில்லை. அவளுடைய புருஷன் அவைகளை அவ அதை செல்லாதபடி பண்ணினதுனால, அதாவது ஒரு புருஷனுக்கு இவளுடைய பொருத்தனையில் உடன்பாடு இல்லைன்னா அதை நிராகரிக்கலாம். ஆனால் எல்கான் அப்படி கிடையாது, நல்ல ஒரு கணவன். ஆகையினால மனைவி செய்த பொருத்தனையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். அப்படியே ஏற்றுக்கொண்டுட்டு இவ வந்து ஏதோ பிள்ளை மேலே அன்பில்லாதவள் கிடையாது. அண்ணாளுக்கு ரொம்ப நாள் கழித்து பிள்ளை பிறந்துச்சு. கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, வருஷத்தில் ஒரு நாள், வருஷம் இந்த பண்டிகை வரும், எல்லாரும் புறப்பட்டு போவாங்க. ஆனால் அண்ணாள் என்ன செய்தான்னா, கர்ப்பவதி ஆன உடனே அவள் கர்ப்பவதி ஆகி குழந்தை பெற்றெடுத்த உடனே 3 வருஷம் போகலை. ஏன் போகலைன்னு சொன்னால், அந்த குழந்தையை பராமரித்து பால் மறந்த நாளில் கொண்டு போய் விடணும்னு சொல்லிட்டு மனரம்யமாக அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவதற்காக ஆயத்தப்பட்டு நீங்கள் பைபிளை போய் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவளுடைய ஜெபம் 1 சாமுவேலுடைய புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 22லிருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். அவள் என்ன செய்தா அப்படி சொன்னால், அன்னாள் கூட போகவில்லை, அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு, அப்போ 3 வருஷம் கிட்டத்தட்ட அது பால் மறக்கணும்னு சொல்லிட்டு 3 வருஷம் கழித்து அந்த குழந்தையை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய், இந்த குழந்தையை நான் செய்த பொருத்தனின்படி இந்த குழந்தையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தான். அந்த குழந்தை மேலே அன்பு இல்லாமல்லாம் கிடையாது. வருஷத்தில் ஒரு நாள் ஆசையாக தன் மகனுக்குன்னு ஒரு நல்ல சட்டையை தச்சு கொண்டு போய் அந்த பண்டிகை நாள் வரும் பொழுதெல்லாம் இவளுடைய மனம் மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் என் மகனை பார்க்க போகிறேன், சந்தோஷமாக வந்து அந்த சட்டையை அவனுக்கு போட்டு அவனை அழகு பார்த்து அவனோடு மகிழ்ச்சியோடு இருந்து அந்த நாளை, அந்த பண்டிகையை அந்த குமாரனோடு செலவழித்தான். வேதம் சொல்லுகிறது, இப்படி நன்மை செய்ததுனால அவளுடைய மனதில் ஒரு நன்றி ஜெபம் இருந்தது. அந்த ஜெபத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஜெபத்தை வேதம், அவளுடைய ஜெபத்தை அப்படியே இங்கே பதிவு செய்கிறது. வாசிக்கலாமா? 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 2வது அதிகாரத்தை எடுத்து 1லிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகஞ்சன் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். இந்த ஜெபத்தின்படியாகவே இந்த மாசத்துல தேவன் உங்களை என்னையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அவருடைய சந்தோஷத்தை பாருங்க.
அன்னாள் ஜெபம் பண்றா, என் இருதய கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என குற்றப்படுத்தினவனுக்கு மேல என் வாய் திறந்திருக்கிறது. உன் நிந்தனைக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து, உன் நிந்தனைக்கு தேவனனை நீ நிந்திக்காதபடிக்கு உன் கண்ணு முன்னாடியே கர்த்தரனை உயர்த்தினான்னு சொல்லி சந்தோஷப்படுறான். அடுத்து பாருங்க 2ஆம் வசனம், கர்த்தரை போல பரிசுத்தம் அல்லவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும். கன்மலைங்கிறது கிறிஸ்து. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல வேறு தெய்வம் இல்லை. வேதம் சொல்லுது, இனி மேட்டுமையான பேச்சு பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமானவைகள், ஆச்சரியமானவைகள், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள். அதனால தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். உங்க பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 4ஆம் வசனம் பாருங்க, பலவான்களின் வில்லை முறித்து தள்ளாடினவர்களோ பலத்தினால் எடைகட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூடி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளே பலட்சியப்பட்டாள். இந்த 7வது மாதத்தில் அப்ப அவள் எப்படி 7 பெற்றாலோ அதே போல ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 7 விதமான ஆசீர்வாதத்தை இந்த ஆலயத்தில் உள்ள நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டோம். கர்த்தர் நல்லவர். 7 என்பது பரிபூர்ணமானது. இந்த பரிபூர்ணமான நன்மையை தேவன் நமக்கு கட்டளையிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்றா பாருங்க, பசியா இருந்தவர்களே இனி பசியாயிரார்கள். மலடியா இருந்தவள் 7 பெற்றாள். மலடியா இருந்தவள் வியாபாரத்தில் மலடி, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் எதிலெல்லாம் மலடா தெரியுதோ. ஏன்னா உபாம் புஸ்தகம் 28 அதான் சொன்னார், நீ கையிடும் எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய மிருக ஜீவன்லையோ, உன்னுடைய தொழிலையோ, உங்களுடைய குடும்பத்திலேயோ மலடு இருப்பது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. மலடை கர்த்தர் எடுத்து போடுகிறவர். 6ஆம் வசனம் பாருங்க, கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே அதில் இருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். இந்த வருஷத்துல தேவனுடைய நாமத்தில் சொல்றேன், தேவன் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, 8ஆம் வசனத்தை பாருங்க, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர்தான் உயர்த்துகிறவர். குப்பையிலிருந்து, கடலிலிருந்து, ஒரு அற்பமாய் எண்ணப்பட்ட நிலையிலிருந்து, இவங்க அப்படின்னு சொன்ன இடத்திலிருந்து இவங்களான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு என்னப்பா, அவங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லும்படி, தேவனுடைய ராஜாவுடைய ஜெய கம்பீரம் அவர்களோடு இருக்கிறது என்று சொல்லும்படி தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை படிச்சு பாருங்க, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒன்றும் மேற்கொள்ளுவதில்லை. கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவர்கள் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தால், அவர் துதித்தார், என் கொம்பு உயரும். எந்த இடத்துல வெட்கப்பட்டேனோ அதே இடத்துல என் கொம்பு உயரும்னு சொல்லி அன்னால் ஆண்டவரை நம்பிக்கையோடு துதித்தால் அவள் கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் பாருங்க, அவளுக்கு இருந்த அந்த விசுவாசம், நன்றி உள்ள ஜபம், நன்றியோடு துதிக்கிறார். பெற்றெடுத்த மகனை கூட அன்போடு பராமரிக்கிறார். அதே போல் அவளுக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது. அவளுடைய விசுவாசத்தின்படி அந்த பையன் வளர்ந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் ஆனான். துன்பத்திலும் மத்திலும் கூட அன்னால் காட்டின விசுவாசத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, இந்த நாளில் உங்களை வாழ்த்தி அனுப்புகிறேன். வேதத்தில் கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராம புஸ்தகம் 4வது அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், யாத்ராகமம் 4:31 படிங்க.
ஜனங்கள் விசுவாசித்தார்கள். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, உங்களை தூஷித்தவங்க கேள்விப்பட போறாங்க, இவர்களை கர்த்தர் சந்தித்தார், இவர் துன்பங்களை கர்த்தர் சந்தித்தார், இவர்களை உயர்த்தினார் என்று சொல்லி கேள்விப்படும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்த்த உடனே உங்கள் உயர்வை பார்த்து அவர்கள், ஆண்டவரே நான் தெரியாம உங்களை குறித்து தப்பா பேசிட்டேன், என்னை மன்னிங்கன்னு அவங்க தலைகளை தாழ்த்தும்படி உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அப்படி உங்கள் தலைகள் எல்லாம் உயர்த்தப்படும்படிதான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை உங்களுக்கு கொடுத்து, அந்த குமாரன் சிந்தின இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி அது நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நினைவு கூறும்படி சொன்னார். நீங்கள் புறப்பட்டு ஆலயத்துக்கு கூடி வரும் பொழுதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி, அதாவது இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படி இந்த அப்பத்தை எடுக்கும் பொழுதெல்லாம், இயேசு எனக்காக சாபமாகி சிலுவையில் எனக்காக அடிக்கப்பட்டார் என்று அந்த அப்பத்தை பார்க்கும் பொழுதெல்லாம், இது எனக்காக அடிக்கப்பட்ட அவருடைய சரீரம் என்று சொல்லியும், அந்த திராட்சை ரசத்தை கையில் எடுக்கும் பொழுதெல்லாம், இது எனக்காக, என் நல்வாழ்விற்காக, என்னை ஆசீர்வதிக்கும்படி எனக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கையின் ரத்தம் என்றும் அதை நினைவு கூறும் பொழுது, அதை புசிக்கும் பொழுது, அதை புசிக்கிறவர்களுக்கு புதிய பலன் உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மருந்து. அதே போலதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், அவர் சீஷர்களுக்கு ஒரு முறையை கற்றுக் கொடுக்கிறார். சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி இவர் செய்ததை அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தை தொடங்கும் போது அவர் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தில் எப்படி எழுதுறாருன்னா, நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். அது என்னவெனில், அவர் தான் காட்டி கொடுக்கப்படுகிறான். ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக, உங்கள் நல்வாழ்விற்காக, நீங்கள் வியாதி மாறி, உங்க மலட்டுத்தன்மை எல்லாம் மாறி, நீங்கள் பெருக ஆசீர்வதிக்கப்பட இந்த பூமியில் வந்த எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர். நீ ஆசீர்வாதமாய் இருக்கணுங்கிறதுக்காக உன் சாபத்தை எல்லாம் அவர் எடுத்து சிலுவையில் ஆணி அடித்து அதையெல்லாம் குலைத்து போட்டுட்டார். அதனால் உங்கள் மனசில் சின்ன வயசில் செஞ்ச பாவமாக இருக்குமோ, அல்லது நாம் சரியில்லாத இருக்கிறோமோ அப்படின்னலாம் அவிசுவாசமான எண்ணங்களுக்கு போகாதீங்க. எப்பொழுது ஆண்டவர் என் பாவத்தை மன்னிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்மேல் கிருபையாக இருங்கன்னு சொன்னீங்களோ அப்போவே உங்கள் பாவத்தை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுட்டார். அவரை விசுவாசிங்க. இனி நான் பலன் அடைந்து கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பேன்னு நீங்கள் விசுவாசித்தா தேவன் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நிற்கும் பொழுது இந்த இடத்துல இருக்கிற அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வேதம் சொல்லுகிறபடி இந்த அப்பம் நமக்காக, நம்மளுக்கு நல்வாழ்வு கொடுக்கும்படி நமக்காக அடிக்கப்பட்ட அவருடைய சரீரமாக இருக்கிறது. ஆகையினால நாம் இந்த அப்பத்தை எடுத்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாம் ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி அந்த சிலுவையில் அவர் சாபமாய் தொங்கினார் என்று வேதத்தில் படிக்கிறோம். நம்முடைய நோய்களை குணமாக்கும்படி, நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாராம். வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால இந்த அப்பத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஏசப்பா என்னை ஆசீர்வதிக்கும்படி எனக்காக இந்த பூமியில் நீர் அவதரித்தீர், என்னுடைய சாபங்களையும் என்னுடைய பாவங்களையும் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை எல்லாம் நீர் குலைத்து போட்டீர். ஆண்டவரே இந்த அப்பத்தை எடுத்து நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், இது எனக்காக அடிக்கப்பட்ட உம்முடைய சரீரமாக இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாய்களை திறந்து சொல்லும், ஆண்டவரே இது எனக்காக அடிக்கப்பட்ட உம்முடைய சரீரமாக இருக்கிறது, இதை நான் பானம் பண்ணும்போது உம்மை நினைவு கூறுகிறேன், இதை நான் புசிக்கும் பொழுது உம்மை நினைவு கூறுகிறேன். இந்த அப்பம் என் சரீரத்துக்குள்ளே போகும் பொழுது, உம்முடைய சரீரம் என் சரீரத்துக்குள்ளே போகும் பொழுது, என் சரீரம் கிறிஸ்துவின் சரீரமாய், பலனடைந்த சரீரமாய், பலவீனங்களை நீக்கப்பட்டு கிறிஸ்துவின் நாளே, இயேசுவின் நாமத்தினாலே பலனடை எங்களுக்கு கிருபைத்தார், பரிசுத்தமாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபைத்தார். ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையார், இது எங்களுக்காக அடிக்கப்பட்ட உம்முடைய சரீரம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி அந்த அப்பத்தை புசிக்கலாம்.
அவர்கள் அந்தபடியே போஜனம் பண்ணின பிறகு பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். ஆகவே அந்த இரத்தத்தை கையில் வைத்திருக்கிற பிள்ளைகள் சொல்லுவோம், ஆண்டவரே இது எனக்காக சிந்தப்பட்ட உம்முடைய இரத்தமாக இருக்கிறது. இந்த இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது என்னுடைய நாடி நரம்புகள் எலும்புகள் தசைகள் எல்லாம் பலன் அடைந்து ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பலவானாய், கர்த்தருடைய நாமத்தில் சுகவானாய், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வரங்களை வல்லமைகளை பெற்றுக்கொண்டு உலகத்துக்கு சாட்சியாய், பூமிக்கு உப்பாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஆண்டவரை என்னை மீட்கும்படி நீர் சிந்தின புது உடன்படிக்கை என் ரத்தமாக இருக்கிறது, இதை பானம் பண்ணுகிறேன், என்னுடைய எலும்புகளும் நரம்புகளும் பலன் அடையட்டும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி நாம் புசிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவனே, கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். இன்னும் இந்த இடத்துல அப்பமும் திராட்சரசம் மீதம் இருக்கிறது. ஆண்டவர் அது எதை குறிக்கிறது என்று சொன்னார். இன்னும் இதில் பங்கு பெற வேண்டிய ஜனங்கள் சபையிலும் வெளியில் ஏராளமாக இருக்கிறார்கள். இவர்களை ஆதாயப்படுத்த வேண்டிய கட்டளை நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஆத்தும ஆதாயம் செய்ய அநேகருக்குமை அறிவிக்க எங்களுக்கு கிருபைத்தார். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் ஆலயத்துக்கு வந்த கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உங்கள் விண்ணப்பத்தின்படியே அவர் உங்களுக்கு கட்டளையிட்டு விட்டார், ஆகவே நீங்கள் சமாதானத்தோடு போகலாம், சந்தோஷமாய் வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள் என்று, உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவானது என்று வாழ்த்தி அனுப்புகிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை எல்லா தீமையிலிருந்து விடுவித்து காப்பார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று வாழ்த்துகிறோம். தேவன் ஜெபத்துக்கு எடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக, ஆமென்.